எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 58. யார் கண் பட்டதோ கலகலவென்றிருந்த குடும்பம் கண்ணீரும் கம்பளையுமாக சாபம் வாங்கிக் கொண்டது. சுனாமியின் தாக்கத்தில் சீரழிந்த ஊர் போல ராதிகா ஜெயிலுக்கு சென்ற பின்னர்தான் மாளிகை வீட்டில் மீண்டும் நிம்மதி தலை காட்டிட ஆரம்பித்திருந்தது. இருந்தும் இன்னும் பழைய நிலை திரும்பவில்லை. ஆகு இப்பொழுதும் பிடிவாதமாகவே இருந்தான், பங்களாவிற்கு திரும்பி வர முடியாதென்று கூறி. அருளோ காலை போய் நள்ளிரவே வீடு திரும்பினான் கிளினிக்கிலிருந்து. முக்கால்வாசி நேரம் ஆனவன் குடிக்கொண்டதென்னவோ மேக்னாவோடுதான். ஆனால் டாக்டர் அவன் அதை பகிரங்கப்படுத்திக் கொள்ளவில்லை. சக்தியோ இந்தோனேஷியாவில் சில நாட்கள், பங்களாதேஷில் கொஞ்ச நாட்கள் என்று வணிகத்தை பெருக்குவதிலேயே முனைப்பாக இருந்தான். புவனாவோ வழக்கம் போல புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு ஓடி வருவதும் திரும்ப போவதுமாக வாழ்க்கையை ஓட்டினாள். தாத்தாவோ முன்பை போலில்லாது இப்பொழுது முழுமையான ஓய்வில் இருக்கிறார். நிர்வாகத்தையோ குரு மற்றும் வெங்கட் இருவரும் கவனித்துக் கொள்கின்றனர். மந்த்ராவோ தாயோடு சேர்ந்து ஜெயிலுக்குள் கள்ளி தின்னும் பாவத்துக்கு ஆளாகி போனாள். ஜானகியும் சித்ராவுமோ குடும்பக்காரர்கள் அனைவருக்கும் ஒரு குறை இல்லாது ருசியாக சமைத்து போட்டு பார்த்து கொண்டனர். வெறுமை அதிகமாய் சூழ்ந்திருந்த பணக்கார குடும்பத்தை குதூகலமாக்க குருவின் மூத்த மகன் மற்றும் இளைய மகன் இருவரும் குடும்பத்தோடு சில காலம் வந்து சொந்த வீட்டில் தங்கிப் போயினர். பேர குழந்தைகளின் சத்தத்தில் ஆரவாரமாயிருந்த இல்லம் மீண்டும் வெறிச்சோடி போனது. வந்தவர்கள் விடுமுறை முடித்து கிளம்ப. அப்பாடா என்று வயோதிகத்தை அனுபவிக்க வேண்டிய தாத்தாவோ விரக்தியின் உச்சத்திற்கே போனார். அவரால்தான் ஆசை பேரனின் வாழ்க்கை நாராசமாய் போய்விட்டதென்று வருந்தினார். அவரின் அவசரத்தால்தான் மந்த்ராவின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிட்டதென்று வேதனை கொண்டார். நடந்தவைகளை நித்தமும் எண்ணி கனத்த இதயத்தால் நிம்மதி இழந்தார் பெரியவர். ஆகவே முடிவெடுத்தார் ரத்னவேலு தாத்தா, மாளிகைக்கு பூஜை ஒன்றை போட, துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக. கோவில் பூசாரியை வீட்டுக்கு வரச் சொல்லியிருந்தார் தாத்தா வார இறுதி நாளொன்றில். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குரு மற்றும் வெங்கட் இருவரும் கூட இல்லத்தில்தான் இருந்தனர். மருமகள்களையும் வரவேற்பறை அழைத்த பெரியவரோ, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, இப்படி வந்து உட்காருங்க, முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் என்ற தாத்தாவோ குரலை செருமி சொல்ல வந்ததை ஆரம்பித்தார். இந்த வருஷம் நமக்கு ரொம்பவே மோசமான வருஷமா போச்சு. நடந்த எதையும் அவ்வளோ சுலபத்துல மறக்கவே முடியல. என்னதான் ஆசையா பெத்து வளர்த்திருந்தாலும் ராதிகாவை இந்த ஜென்மத்துக்கு என்னால மன்னிக்க முடியாது. வாழ வேண்டிய பிள்ளைங்க வாழ்க்கையவே செதைச்சிட்டா. அந்த பாவம் அவளை சும்மா விடாது என்று முடிந்த கதையை தாத்தா ஆதங்கமும் கவலையும் ஒரு சேர கொண்டு தொடங்க, விடுங்கப்பா, ஏன் இப்போ பழைய கதை என்ற குருவோ தந்தைக்கு நேரெதிரே இருந்த நாற்காலியில் சென்றமர்ந்தார். எடுத்துக்கோங்க பூசாரி என்ற வாக்கியத்தோடு வீட்டுக்கு வந்திருந்த பூசாரிக்கு குடிக்க தேநீர் கொடுத்த ஜானகியோ மற்றவர்களுக்கும் மாலை நேரத்து டீயை பரிமாறினார். ராதிகா தலையில விதி இப்படித்தானே எழுதியிருந்தா நாம என்ன பண்ண முடியும் என்ற வெங்கட்டோ பெருமூச்சு ஒன்றை கொள்ள, அதனாலதான் மூதேவி மாதிரி இந்த வீட்டை பிடிச்சிருந்தவளோட பீடைய விரட்ட வீட்ல ஒரு பூஜை பண்ணலான்னு இருக்கேன் என்ற தாத்தாவோ தடால் என்று அவரின் ஒத்தை ரோசாவை கரித்து துப்ப, ஐயோ மாமா, இன்னும் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க என்று சித்ராவோ மாமனாரின் டென்ஷனில் கலவரம் கொண்டு பதற, அவளை விடுங்க மாமா, எப்ப பூஜை பண்ணலான்னு சொல்லுங்க, தாராளமா பண்ணிடலாம் என்ற மூத்த மருமகளோ சித்ராவை நோஸ்கட் செய்து கணவனுக்கு பக்கத்தில் சென்று நின்று கொண்டார். கணவன் மனைவி சண்டையெல்லாம் அவர்களுக்குள் மட்டுமே. பொதுவில் எப்போதுமே ஒற்றுமையின் சின்னமே குருவும் ஜானகியும். பூசாரி, பூஜை பண்றதுக்கான ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க என்ற பெரிசின் பேச்சுக்கு உட்பட்ட பூசாரியோ கையிலிருந்த பஞ்சாங்க நாள்காட்டியை புரட்ட, பூஜை நடக்கிறனால முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு நானும் வெங்கட்டும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடலாம். அப்புறம் என்ன சாமி, ஒரு நல்ல நாள் ஒன்று பார்த்து சொல்லிடுங்க, ஆக வேண்டிய ஏற்பாடுங்களெல்லாம் பார்த்து பண்ணிடலாம் என்ற வெங்கட்டும் பூசாரியை துரிதப்படுத்த, மாற்று கருத்து சொல்றதுக்கு மன்னிக்கணும். கெட்டது நடந்த வீட்ல ஒரு நல்லது நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பூஜைக்கு பதில் ஒரு கல்யாணம் நடந்தா அக்கா போய் தங்கை ஸ்ரீதேவி வருவா, குடும்பம் ஏக சுபிக்ஷமா இருக்கும் என்ற பூசாரியோ அந்தர்பல்ட்டி அடிக்க, கல்யாணம் ஓகேதான் சாமி, ஆனா இப்போ இங்க கல்யாண வயசுல யாரு இருக்கா? வேற யாரு, நம்ம பையன் சக்தி தான் என்ற சித்ராவோ சின்னவனை பெத்தவருக்கு ஞாபகப்படுத்த, அப்புறம் என்ன, உடனே அவனுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்க ஆரம்பிங்க என்ற பூசாரியின் வாக்கை இடைமறித்த தாத்தாவோ, முதல்ல அவனுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா, லவ் எதுவும் பண்றானா, இல்ல இப்படிப்பட்ட பொண்ணுதான் வேணும்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கானான்னு கேட்டுக்கோங்க
அப்புறம் முடிவு பண்ணலாம். பொண்ணு பார்க்கலாமா வேணாமான்னு. ரகு மாதிரி இவனோட வாழ்க்கையும் பாழாகிடக்கூடாது. அவசரத்துல எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி கவலை கொள்ள, எதுக்குப்பா இப்ப இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? சக்தி கிட்டயே நேரடியா கேட்டுட்டா போச்சு என்ற குருவின் வார்த்தைகளை ஆமோதிக்கும் வண்ணமாய், இதோ இப்பவே அவனுக்கு கால் பண்றேன் என்ற வெங்கட்டோ மகனுக்கு அழைக்க, ஸ்பீக்கர்ல போடுங்க, என்ன சொல்றான்னு மாமா கேக்கட்டும் என்று சித்ராவோ கணவருக்கு கட்டளை பிறப்பித்தார். மறுமுனையிலிருந்து அழைப்பை எடுத்த சக்தியோ, ஹலோ சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்பா. பேசலாமா? ஃப்ரீயா இருக்கியா? சொல்லுங்கப்பா, ரூம்ல தான் இருக்கேன். சக்தி, வீட்டுக்கு பூசாரி வந்திருக்காரு. உன் கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கோம். நீ யாரையாவது விரும்புனா இல்ல உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்குன்னா சொல்லு. மேற்கொண்டு நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் என்ற வெங்கட்டோ கேட்க வந்ததை கட் அண்ட் ரைட்டாக பொசுக்கென்று கேட்க, அப்பா, இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ற ஐடியாலேயே இல்ல. நாம புதுசா 2 பிரான்ச் திறந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், இங்க எல்லாம் செட்டில் ஆகவே எப்படியும் 6-7 மாசம் இழுத்துடும்னு. சோ தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு என்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது என்ற சக்தியோ பிசினஸ்க்காகவே நேர்ந்து விட்டவன் கணக்காய் பேச, பாத்தீங்களா அண்ணி, பச்சை மண்ணு மாதிரி பேசுறான் என்ற சித்ராவோ ரகசியமாய் அண்ணியின் காதை கடிக்க, விடு விடு, கத்திரிக்கா முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும், அப்ப பாத்துக்கலாம் என்ற ஜானகியோ மைதுனனின் மனைவியின் காதில் கிசுகிசுக்க, புரியுதுடா, ஆனா பூசாரி கெட்டது நடந்த வீட்ல ஒரு நல்லது நடந்தா ரொம்ப நல்லதுங்கிறாரே. இப்போ என்ன உங்களுக்கு? கல்யாணம் பண்ண ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதானே? அதான் வீட்ல ஒரு வளர்ந்து கெட்டவன் இருக்கானே, அவனை பிடிச்சு பண்ணி வைங்க, எல்லாம் சரியாயிடும் என்ற சக்தியோ அண்ணன்காரனை கோர்த்துவிட, அருளுக்கா? ஆமா ஆமா, ஆனா பொண்ணு என்னவோ அதே பழைய பொண்ணுதான், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றவனோ வீட்டில் அனைவரும் அரசல் புரசலாய் அறிந்த விஷயத்தை பகிரங்கமாக சொல்லி டாக்டரின் வேலையை சுலபமாக்கினான். அப்புறம் என்ன, கல்யாணங்கிறது உறுதியாயிடுச்சு. அது யாருக்கு இருந்தா என்ன, நல்லது நடக்க போறது உங்க வீட்டுக்கு தானே என்ற பூசாரியோ சின்னவன் போனை வைத்த நொடி சோழியை உருட்டினார். என்னங்க, அப்படியே அருளுக்கும் போனை போட்டு விவரத்தை கேட்டுருங்க. பூசாரி இருக்கும்போதே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுவோம் என்ற சித்ராவோ மூத்தவனுக்கு அழைக்க சொல்லி புருஷனை பணிக்க, இருமா, என்ன அவசரம், கிளினிக்லேருந்து வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கலாம் என்ற குருமூர்த்தியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட வெங்கட்டோ, அதானே, அவன் என்ன ஓடியா போறான், வரட்டும், அப்புறம் கேட்டுக்கலாம் என்று கூற, இந்த மாசத்திலேயே வர 25 நல்ல முகூர்த்தம் ஒண்ணு இருக்கு என்ற பூசாரியோ கட்டங்களை சரிபார்த்து கூறினார். அப்புறம் என்ன, அதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்ற வெங்கட்டோ மகனின் திருமணத்தில் ஆர்வம் கொள்ள, பூசாரி, உங்ககிட்ட ஏற்கனவே அருள் மேக்னா 2 பேரோட ஜாதகமும் இருக்குதானே என்ற சித்ராவோ வினா தொடுக்க, பூசாரி, அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் என்ற ரத்னவேலு தாத்தாவோ தன்மையாய் பூசாரியை தடுத்தார். என்னப்பா, வழக்கமா பாக்குறது தானே என்ற குருவுக்கு ஏற்றாற்போல, ஏற்கனவே பார்த்ததுனால இப்ப வேணான்னு சொல்றீங்களா மாமா என்று ஜானகியோ யூகித்து சொல்ல, இல்லம்மா, மனசை விட பெருசு இங்க வேற எதுவும் இல்ல. அதனாலதான் முறப்படி டிவோர்ஸ் வாங்கியும் ஆளாளுக்கு தனித்தனியா துணை தேடிக்காம இன்னும் ஒருத்தருக்கொருத்தர் குறையாத காதலோட இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லம்மா, வீட்டு பிரச்சனை தான் அவங்கள பிரிச்சிருச்சு என்ற தாத்தாவோ பேரன் பேத்திகளின் உணர்வறிந்து மனசில் பட்டதை சொன்னார். ஆமா, மாமா சொல்றது உண்மைதான். நான் மட்டும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் பையன் ஏன் அந்த பொண்ணை திருட்டுத்தனமா போய் பார்க்க போறான், இங்கேயே தைரியமா அவ கூட நல்லா இருந்திருப்பான் என்ற சித்ராவோ வழக்கம் போல அருளின் சோக புராணம் பாடி கண்களில் ஜலம் கொள்ள, அதான் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே, அப்புறம் என்ன, சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணிடுங்க என்ற பூசாரியோ சூழ்நிலையை கலகலப்பாக்க, மாளிகையோ அனைவரின் சிரிப்பு சத்தத்திலும் குளிர்ந்து போனது. குருமூர்த்தியோ மனவிலக்கு பெற்றவனுக்கு மீண்டும் திருமணம் என்ற சங்கதியை ரகுவிடத்தில் கூறிட எண்ணி மகனுக்கு போனை போட்டார். இதை காரணமாக கொண்டாவது பங்களாவிற்கு வராது முரண்டு பிடிப்பவனை எப்படியாவது வர வைத்திடலாம் என்று எண்ணினார் கொள்கைக்காரனின் டாடி. ஆனால் தாடியற்ற பொறுக்கியோ வைப்ரேஷன் செய்த அலைபேசியை கண்டுக்காது கோக்ஸை மடியில் கிடத்தியவாறு மிக பிஸியாக இருந்தான் அவன் வீட்டில். ரகு, ஒரு கோடு, ஒரு கோடு, ஒரு கோடு தாண்டிடுச்சு ரகு என்ற வித்தார கள்ளியோ கணவனின் கழுத்தை ஒரு கையால் வளைத்து கட்டிக்கொண்டபடி கையில் பிரெக்னன்சி கிட்டை இறுக்கி இருக்க, மறுகர பெருவிரலோ நேரிழையின் பல்வரிசைகளின் நடுவில் நர்த்தனமாடின. ஏந்திழைக்கு இந்த மாதம் வரவேண்டிய மாதவிலக்கு வராது போக இதுவரை நாட்கள் தள்ளிப்போய் பழக்கப்படாதவள்
சந்தேகத்தை கணவனிடத்தில் கூறினாள். இருவரும் மருத்துவரை காணும் முன் சுய பரிசோதனை செய்து கொள்ள முடிவெடுத்தனர். அதன் பலனாகவே இப்போது சிறுநீர் சொட்டுக்கொண்டு கர்ப்பகிட்டின் முடிவிற்காக காத்திருந்தனர். ரகு, 2வது கோடு கலராகுது ரகு, கலராகுது 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 ரகு, முழுசா கலர் ஆயிடுச்சு ரகு என்ற புனையிழையோ பூரிப்போடு புருஷனின் மடியில் இருந்தபடியே இடைவிடாது ஜம்பிங் செய்ய, கன்ஃபார்மா என்றவனோ கிட்டை வாங்கி பார்க்க, இது கன்ஃபார்ம் தான் ரகு, வேணும்னா இன்னொரு கிட் இருக்கு, அதுல செக் பண்ணி பார்க்கவா என்ற தெரிவையோ அவள் பொறுக்கியின் மடியிலிருந்து எழுந்தோட, நான் இல்லாம என்ன செக்கிங், நானும் வரேன் என்றவனோ அவளை துரத்தி போக, ஐயோ போங்க ரகு என்றவளின் குரலோ கிறங்க, எங்கவா என்றவனின் தொனியோ மயங்க, சீ என்ற மனைவியின் நாணமுடைய, சீ 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 என்ற நக்கலான ஆளனின் இதழ்களோ காஃபியாய் வல்லபியின் அதரங்களை உறிஞ்சிட ஆரம்பித்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.